ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹிந்துஜாஸ்புக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது லஞ்சுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி. அது என்னதுன்னா உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு. இது சூடான சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கூடவே 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், பிறகு 3 to 4 பூண்டு இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். மசாலா நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டலாவோ இல்லை குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் ராஸ்மெல் போனதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். தக்காளி வதங்கி வரத்துக்குள்ளார தேங்காய் விழுதை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, கூடவே பாதி பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு வாட்டரை ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி காரத்தூள் சேர்த்ததால் நான் பாதி பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதையும் கலந்து விட்டு இதில் சேர்த்துடலாம். இது 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். 2 நிமிஷம் ஆனதும் பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதும் முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். சில பேருக்கு முட்டையை உடைக்கும் போது மஞ்சள் கரு உடஞ்சிடுமோன்னு பயப்படுவாங்க. அதுக்கு அவங்க இந்த மாதிரி கரண்டியில் ஃபஸ்ட்டு உடைச்சி ஊற்றி இதை குழம்புல மெதுவாக அப்படியே சேர்த்துடுங்க. இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க முட்டையை டைரெக்டாக உடைச்சி குழம்புலையே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க. லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், முட்டையெல்லாம் சூப்பராக குக்காகி வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சதால் இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். கலந்து விட்டதும் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.